இன்றைக்கு குயிக்கா கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் நடுவில் ஆண்டவர் செய்ய விரும்புகிற அடுத்த முக்கியமான அற்புதம் இருக்குது. அந்த அற்புதத்துக்கு நான் ஒரு பெயர் கொடுக்குறேன், வெளியரங்கமான அற்புதம். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ். வெளியரங்கமான அற்புதங்களை செய்ய நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தை திறங்க, கர்த்தருடைய நாமத்தினால அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 4ஆம் அதிகாரத்தை திறந்து 16ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. வெளியரங்கமான அற்புதம், வெளியரங்கமான அற்புதம். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். அற்புதங்களில் 2 வகை இருக்குது. ஒன்று உள்ளான மனுஷன் மனம் திரும்புதல், உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தீங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி மனக்கசப்பை எடுத்துட்டு நீங்கள் ஒப்புரவாயிட்டீங்க. அது உள்ளான மனுஷனில் நடக்கிற ஒரு இன்னர் ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஆனால் வெளியரங்கமான அற்புதம் என்னென்னா, நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடப்பது, மரணத்துக்கு நேராய் போனவர்களை தேவன் உயிர்ப்பிப்பது, சரியா? பயங்கரம் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு பயங்கரமான இருந்த ஆள் இன்னைக்கு வேதமும் கையுமாய் மாறி இருப்பது, இது வெளியரங்கமான ஒரு காரியம். இந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது, அவர்கள் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கு வசனம் சொல்லுகிற 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷனை அவர்கள் சொஸ்தமாக்கின போது, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் என்னை சுகமாக்குங்கன்னு அவர் கேட்கல. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் வசனத்திலேயே தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி, அவன் பிச்சை கேட்கிறக்கும்படி, பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன். வரப்போகிற ஆட்கள்கிட்டலாம் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் பேதுரும் வேதம் சொல்லுகிறது, பேதுரும் யோவானும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் கிடையாது, என்கிட்ட பொண்ணும் கிடையாது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி இந்த காலத்துல வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். போதும். இந்த காலத்துல ஒருத்தர்கிட்ட பொண்ணு நிறைய இருந்தால் அவன் பெரிய ஆள். சர்ச்சில் கூட இன்னைக்கு ஒரு அம்மா நிறைய நகைலாம் போட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஒரு அம்மான்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஐயா கூட சொல்லலாம். இந்த காலத்தில் அவன் நகையெல்லாம் போட்டு 5 விரல்லையும் 5 மோதிரம் இருக்குது, வளைய முடியாத ஒரு 50-30 பவுண்டில் செயின் போட்டுட்டு ஒருத்தர் பேசினார்னா அவர் தான் பெரிய ஐஸ்வர்யமுள்ள ஒரு பாஸ்டரு, ஐஸ்வர்யமுள்ள ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மக்களுடைய கருத்து. ஆனால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க, அப்பா என்கிட்ட பொண்ணும் கிடையாது, என்கிட்ட வெள்ளி கூட கிடையாது, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு வெளியரங்கமான அடையாளங்கள் நடக்கணும்னு ஒரு 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 விசுவாசம், அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வைத்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, சரியா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் வெளியரங்கமான அற்புதம் இவர்கள் மூலமாக நடந்ததுனால, அதாவது வெளியரங்கமான அற்புதம்னா எல்லாராலும் பார்க்கக்கூடியது, வெளியரங்கமான அற்புதம்னா எல்லாராலும் அறியக்கூடியது. அப்போ இதுக்கு என்ன வழி? வெளியரங்கமான அற்புதம் நடக்கணும்னா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்தான் வழி. முதல்ல 1, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை
நான் உனக்கு தருகிறேன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அதாவது பொண்ணும் கிடையாது, வெளியும் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்கு. தட் இஸ் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் பவர் ஆஃப் காட். தேவனுடைய சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஒன்று, உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் பிள்ளைகள் லைஃப்லேயும் சரி, நீங்கள் இதுவரைக்கும் கடந்து போன பாதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த விதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பையன் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், உங்கள் புருஷன் குடிகாரன் ஆகிட்டான். ஏன் நீங்களே ஒரு குடிகாரி ஆயிட்டீங்க, சரியா? அல்லது இந்த மாதிரி சில ஏதாயில் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க, உங்களால் அதிலேருந்து வெளியே வர முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆயுதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, அதே 6ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அது விசுவாச வார்த்தை. அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இரண்டாவது விசுவாச வார்த்தை, மூன்றாவது வெளியரங்கமான அடையாளம் உங்களுக்குள்ளே நடக்கும். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறது. விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறது. 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இது அதாவது அபிஷேகம், ரெண்டாவது விசுவாச வார்த்தை, மூணாவது விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வருகிறது. இது மூன்றையும் நீங்கள் நல்ல செயல்படுத்தணும்னா இந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, த ஹவர் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஹவர் ஆஃப் ப்ரேயர், அதாவது ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குதல். ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குதல், ஜப ஆலயத்துக்கு செல்லுதல். ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குதல். நீங்கள் எந்த கிறிஸ்தவங்களா, நீங்கள் பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியனாக இருங்க, டிபிஎம் கிறிஸ்டியனாக இருங்க, அளவிட்டால் அசம்பிளிஸ் ஆஃப் கிறிஸ்டியனாக இருங்க, சிஎஸ்ஐயோ லுத்தரனோ ரோமன் கேத்தலிக், எந்த சபையின் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் உங்கள் லைஃப்பில் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ், வெளியரங்கமான அடையாளம் நடக்கணும்னா, ஏதோ ஒரு நாளைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், வாரத்துக்கு ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நடக்காது. அதாவது ஒரு ஜப வேலையை நீங்கள் ஒதுக்கணும். அந்த ஜப நேரம் வரும்போது தேவனை தேடணும். அந்த நாட்கள் ஆலயங்கள் திறக்கப்பட்டு அவங்க ஆலயத்துக்கு போனாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் எங்கள் ஆலயம் திறக்கப்படுதுன்னா, உங்கள் வீட்டினுடைய ஒரு மூலையை ஒரு ஜப அறையாய், உங்கள் வீட்டில் அறைகள் இருந்தால் ஒரு அறையை ஜப அறையாக வைங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டினுடைய ஒரு மூலை முக்கு இருக்குல்ல, ஒரு மூலை 4 மூலை இருக்குல்ல, ஒரு மூலையை ஒரு ஜபிக்கிற இடங்கமாய் மாற்றுங்க. மாற்றி தொடர்ந்து ஜபிக்கணும். ஜப நேரத்தில் தொடர்ந்து ஜபிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், வெளியரங்கமான அடையாளங்கள் தேவனால் இன்றைக்கு முடியும், தேவனால் கூடும். ஆமேன். கர்த்தருக்கு தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் என்னை ரொம்ப கவர்ந்தது. 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அன்றியும்
அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். மறுபடியும் வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். மறுபடியும் வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் நம் ஆண்டவர். போதும். பவுல் எழுதுகிற அந்த வேர்ட் பை வேர்டை நீங்கள் வாசிக்கணும். அதாவது ஆவிதான், அபிஷேகம்தான், ஆவியானவர் தான் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஆவியானவர் இல்லாமல் சும்மா விசுவாச வார்த்தை சொன்னேன் போனேன்னா அது கேட்கிறவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் அற்புதம் நடக்கும். சரியா? ஆனால் அதாவது உங்களுக்குள் ஆவியை ஊற்றி அல்லது உங்களுக்குள்ளே ஆவியை கொடுத்து, கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். முதல்ல அற்புதம் எனக்குள்ளே நடக்கணும். அப்போ தான் நான் அதை வெளியரங்கமாக கொண்டு வருவதற்கு எனக்கு விசுவாசம் பெருகும். ஆமேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் ஆஃபீஸில், என் வீட்டில், என் பிள்ளைகளுக்கு, என் மருமகளுக்கு, என் மாமனாருக்கு, சரியா, என் கசின் பிரதர்ஸுக்கு, என் சிஸ்டர்ஸுக்கு, ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. யார் யார் நீங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ள யார் யார் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கலை, பெரிய அற்புதம் ரட்சிப்பு, யார் யார் ரட்சிக்கப்படலை, யார் யார் வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, யார் யார் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை, யார் யார் வீட்டில் சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஒரு ப்ரேயர் டைரியை உருவாக்கி அந்த பெயரெல்லாம் எழுதி வைங்க. ஆண்டவர் சன்னிதானத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமேன். அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், என் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தா இந்த மாதிரி காரியம்லாம் நடந்திருக்குமான்னு அன்னைக்கு கிதியோன் கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆமேன். பிதாக்கள் காலத்தில் ஆண்டவரே நடந்த அற்புதங்கள் எங்கே என்று ஒரு கேள்வி கேட்டார். நீங்களும் அந்த கேள்வியை கேட்டு கொண்டிருக்கலாம். அற்புதங்களை உங்களுக்குள்ளே நடப்பிக்கிறவர். அந்த வேர்டு பாருங்கள், கலாத்தியர் 3:5. அதை குறித்து வச்சுக்கோங்க, அப்படி வசனத்தை பிடிச்சுக்கோங்க. எனக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அறிக்கை பண்ணுங்க, எனக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். என் பிள்ளைகளுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். என் கணவருக்குள்ள அற்புதங்களை நடத்துகிறவர். ஆண்டவர், என் பேர பிள்ளைகளுக்குள்ள அற்புதங்களை நடத்துகிறவர். ஆமேன். என் பிஸ்னஸ் சென்டரில் அற்புதங்களை நடத்துகிறவர். எங்கள் சர்ச்சில், எங்கள் ஸ்தாபனத்தில், எங்கள் ஊழியத்தில் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எல்லாம் கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஷந்தாலா பௌதாலா ஹாந்தாரா பஹூராபா, இயேசுவின் நாமத்தினால. அப்போ ஆண்டவரே, அற்புதத்துக்கு பொண்ணு வெள்ளி என்கிட்ட கிடையாதுப்பா, என்கிட்ட இருக்கு. அதுதான் அபிஷேகம். இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் மேல அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அபிஷேகத்தை அனல் மூட்டட்டாம்ப்பா. அபிஷேகம் அவர்களுக்குள்ள பலத்த கிரியைகளை கொண்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, அபிஷேகம் மட்டும் இருந்தா போதாது, அவர்களுக்குள்ள விசுவாச வார்த்தைகள் பேசட்டும். அவருடைய வாய் விசுவாசத்தினாலே நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் கூடும், கர்த்தர் எல்லா சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்ய நினைக்கிறது தடபடாது என்ற விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. விசுவாச வார்த்தை மட்டுமல்ல, அதை கிரியைகளை கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்து போனது என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் கிரியையிலே வரத்தக்கதாய் உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு தோத்திரம் தோத்திரம். 4வது, ஒழுங்கான ஜப ஜீவியம், சீரான ஜப ஜீவியம். ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குகிற ஒரு கிருபை ஆண்டவர். அப்போஸ்தலர் 3:1 சீரான ஜப ஜீவியத்தை தாரும், சீரான ஜப வாழ்க்கையை தாரும், சீரான ஜப ஆவியை தாரும், இயேசுவின் நாமத்தில் தாரும். கர்த்தர் அப்படியே செய்யுங்க. தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டு பதில் அளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினது போல, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார் என்று நாங்கள் இப்பொழுது விசுவாச வார்த்தை சொல்லி அந்த பாடலை பாடும்போது நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ், ஆமென், தமிழ்ல சொன்ன வெளியரங்கமான அற்புதங்கள், அடையாளங்கள் என் வீட்டில் நடக்க போகுது, கர்த்தர் செய்வாரு அப்படின்னே நீங்க பாசிட்டிவா கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தை பேசாதீங்க. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். நம்ம வருகிற கர்த்தருடைய கிருபையினால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வெளியரங்கமான அற்புதம் நடப்பதாக. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.